ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு சுப்பிரமணிய புஜங்கம் தோன்றிய வரலாறு. இந்த சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிறது நம்மளை நோய் நொடியிலிருந்து காப்பாற்றி கொள்வதற்கு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமாக சொல்லப்படுகிறது. இது ஆதிசங்கரால் ஏற்றப்பட்டது. ஜெகத்குரு ஆதிசங்கருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தோற்ற அபினவகுப்தர் அப்படிங்கிறவர் அபிசார வேள்வி அப்படின்ற ஒரு வேள்வியை உண்டு பண்ணி சங்கரருக்கு உடலில் வருத்தக்கூடிய ஒரு நோயை உண்டாக செய்தார். அப்பொழுது ஆதிசங்கரர் கோகர்ணத்தில் தங்கியிருக்காரு. அன்று அந்த கோகர்ணேஸ்வரர் ஆதிசங்கரனுடைய கனவுல தோன்றி, என்னுடைய குமாரன் சண்முகன் குடியிருக்கக்கூடிய அந்த ஜெயந்திபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த திருச்செந்தூருக்கு நீ போய் அவனை தரிசித்தானாக்கா உன்னுடைய நோய் முழுமையாக குணமடையும் சொல்கிறாரு. அதன் பிரகாரம் கோகர்ணேஸ்வரர் கூறியதன் பேரில் திருச்செந்தூருக்கு கடலில் நீராடி செந்தில் ஆண்டவனை தரிசித்து மனமுருகி வேண்டிக் கொள்கிறாராம் ஆதிசங்கரர். அப்பொழுது அவருக்கு இறை தரிசனம் கிட்டிதான். மேலும் கரையுறைக்குள்ள ஒரு பாம்பு ஊர்ந்து 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 சென்று முருகப்பெருமானோட போய் அடைஞ்சுடுத்தான். அதை கண்ட ஆதிசங்கரர் அங்கேயே 32 பாடல்கள் கொண்ட அந்த சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற பாடலை ஏற்றினாராம். அதில் 25 பாடல்களில் இந்த பன்னீர் இலை விபூதியினுடைய மகிமையை கொடுத்து சொல்லியிருக்காராம். புஜங்கம் அப்படின்னாக்கா பாம்பு அப்படின்னு அர்த்தம். இந்த பாம்பு ஊர்ந்து சென்றதுனால இந்த பாடலும் ஊர்ந்து செல்வது போல அமைந்திருக்கிறதாம். பல்வேறு நோய்களையும் தீ வினைகளையும் அகற்றக்கூடியது தான் இந்த சுப்பிரமணிய புஜங்கம். இதை அடுத்து இந்த பன்னீர் விபூதி அணிந்து கொண்ட அந்த சங்கரருக்கு என்னன்னாக்கா விரைவில் அந்த நோய் குணமாயிடுதான். அதனாலே இந்த பன்னீர் இலையினுடைய மகத்துவம் ஆதிசங்கரனுடைய வாயில் இருந்து பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பன்னீர் இலையினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நோய் நொடிகளெல்லாம் தீர்க்கக்கூடியது. அப்புறம் இந்த விபூதி அணிந்துண்டாக்கா நமக்கு களைப்பு, கைகால் வலி இதெல்லாம் வராதான். அப்புறம் நீரிழிவு, குன்மம், குஷ்டம் அப்படிங்கிற கடுமையான எந்த ஒரு நோயும் நம்மக்கிட்ட இருந்தால் நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேய் பிசாசு செய்வினை அதிலெல்லாம் இருந்து கூட இந்த விபூதி அணிந்து கொள்வதால் நம்ம காப்பாற்று கொள்ளலாம். அது முக்கியமாக இந்த பன்னீரிலை விபூதியை நம்ம அணிந்து கொள்வதனால நமக்கு சாந்த குணம் அதிகரிக்கும். அதனால் மனோவியாதி இதெல்லாமே ஒன்றுமே வராது. அப்படின்னு இந்த சித்தர்கள் நூலில் இது இந்த விபூதியினுடைய பெருமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் மற்றும் இந்த பன்னீரிலை விபூதியினுடைய ஒரு மகத்துவம் எல்லாம் ஆதிசங்கரர் கூறியிருக்கின்றார். மீண்டும் வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.